ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, பக்ரீத்துக்கு முன்னாடி நாள் எனக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு தான். நாளைக்கு மறுநாள் பக்ரீத்துங்கிறனால என்னோட பொண்ணுக்கு நான் புதுசாக நம்மளே வீட்டிலேயே ட்ரெஸ் ரெடி பண்ணலான்னு சொல்லி ஆஃப் சாரி மாடல் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கோல்டு கலர் சாரீ வாங்கி அதை பாவாடை சட்டையாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வயலட் கலர் தாவணி நான் எடுத்திருந்தேன். பிங்க் கலர் ஒன்று ஆப்ஷன் இருந்துச்சு. அது சரி அப்போ லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம், வீட்டு வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். காலைல குழந்தைங்க சாப்பாடு கட்டி ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது கிச்சனு. காலையில் நான் குழந்தைங்க சமைக்கும்போது எல்லாத்துக்கும் சேர்த்து சமைச்சாச்சு. வெந்தயசோறும் உருளைக்கிழங்கு ஃப்ரைஸ் வரலான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வாங்கிட்டு சொன்னால் அப்போ தான் இருக்குது பெரிய ட்விஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் கெண்டை மீன் வாங்கி வந்துட்டாங்க. வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, எல்லாமே நம்ம தான் செஞ்சாகணும். சரி அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு மீனில் கை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கிடந்த பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி எடுத்தாச்சு. காலைல டீ குடிச்சதுக்கப்புறம் தான் கழுவலை. காலைல சாப்பிட்டு டீ குடிச்சா அதுவே இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சு. சோறு சூடாக இருக்கையில் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டா மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் ஆறாமல் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டாக அதெல்லாம் ஹாட் பாக்ஸில் மாற்றி எடுத்தாச்சு. ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் நான் பொம்பளைங்களுக்கு தான் எப்போவுமே வேலை அதிகமாக இருக்கும். முன்னாடியும் வேலை, அன்றைக்கும் வேலை. உருளைக்கிழங்கு செய்கிறது பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. தோலெல்லாம் சீச்சிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பிரட்டி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். அது அப்புறம் பார்த்துக்குவோம். இதுக்கப்புறம் காலைல பொம்பளைங்களுக்கு எப்போவுமே சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க மிச்சம் வச்சுட்டு போன சோறு, நேற்று நைட்டு தண்ணி ஊற்றின பழைய சாதம், அதுக்கப்புறம் காலை சாப்பாடு டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு மிச்சம் மீதி போட்டுருக்க இட்லி, சாம்பார், சட்னி இதுதான் எப்போவுமே லேடிஸ் கூட காலைல சாப்பாடாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி எனக்கும் இருந்துச்சு. நான் சாப்பிட்டு வந்துட்டு உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் விட்டுருச்சு. அதாவது ஒரு 2-3 டைம் பார்த்திங்கன்னா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லைனா உப்பு அப்படியே இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்கள் எப்பவும் எப்படி உருளைக்கிழங்கு தாளிச்சுடுவீங்களோ அதேமாதிரி தாளிச்சு விட்ருங்க. ரொம்பவே சூப்பராக நல்லா ஃப்ரை ஆகி வரும். நான் அதை உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன் பாருங்கள். அப்படியே சிம்மில் மூடி போட்டு வேக விட்ருங்க. நல்லா மொறுமொறுன்னு வந்துடும் உருளைக்கிழங்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் க்ளீன் பண்ண வச்சு அதை தாளிச்சு விட்டு அதை அப்படியே சிம்மில் வேகிறதுக்கும் அந்த மீன்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கும் டைம் கரெக்டாக இருக்கும் நமக்கு. எப்போவுமே வெட்டி இது மாதிரி வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் வேலை சிம்பிளாக இருக்கும். இன்னும் வெட்டாமல் முழுசாக அப்படியே வாங்கிட்டு விட்டாங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி வேண்டதுனால எனக்கு எப்போவும் கொஞ்சம் பார்க்கும்போது சிரமமாக இருக்கும். ஆனால் ஸ்டார்ட் பண்ணிட்டா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ள என்னோடய வேலையெல்லாம் முடிஞ்சிடும். இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சலாம். நாளைக்கு ஃப்ரைடேங்கிறனால நாளைக்கு சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. உருளைக்கிழங்கு பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரை ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இருந்தால் தான் குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருந்தால் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். சரி இதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த கிச்சன் வேலையெல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு தைக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மணி 12:45 கிட்டே இருந்துச்சு. சரி இதை தைச்சிட்டே இருந்தால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணோம், அந்த வேலை ரொம்ப லேட் ஆகிடும், அதை ஃபஸ்ட்டு போய் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த டேர்ஸில் கீழே இருந்துச்சு. அதை மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் எது தாவணி சூஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இதனால் ஃபைனலாக பிங்கே சூஸ் பண்ணியாச்சு. இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:45. சரி வீடை கூட்டி ஒட்டரை அடிக்கணும், வீடெல்லாம் துடைக்கணும், அந்த வேலையெல்லாம் நிறையாவே இருக்குது. அதில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தைக்கிற வேலையை கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கதவுக்கு பக்கத்துலேயே பெருசாக லாங்காக ஜன்னல் இருக்கும். அதனால் வெளிச்சமாக இருக்கும். ஆனால் கீழே இருக்க ஜன்னல் திறக்கிறதுல ஏன்னா குட்டி குட்டியாக பள்ளி நிறையா வந்தது, வெளில இருக்க பூச்சிலாம் உள்ளே வந்ததுன்னு சொல்லிட்டு அதை லாக் பண்ணி தான் வைப்போம். அது எப்போயாவது ஓப்பன் பண்ணுறது பார்த்திங்கன்னா அதில் டஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. அதெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. ஹால் கிளியர் ஆகிடுச்சு. அடுத்து ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா காலைல குழந்தைங்க தூங்கி எழுந்துச்சு பாயில் தலாம்லாம் அள்ளி போட்டு போனாங்க. அது அப்படியே கிடக்குது அந்த பக்கம் போகாதனால. சரி பெட்டெல்லாம் சரி பண்ணிட்டு இந்த பெட்ஷீட்லாம் துவைச்சிடலாம், தலகாணி உரெல்லாம் துவைச்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் துவைக்க எடுத்து போட்டாச்சு. போட்டுட்டு வாஷிங் மிஷின் தண்ணி தூவி மிஷினையும் ஓட விட்டாச்சு. அது பாட்டு ஓடிட்டு நம்மகிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தால் 2 ஒன்றா முடிஞ்சிடும். ஈஸியாக சீக்கிரம் காயப்படலாம்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி அதை மறுபடியும் இதை போட்டு விட்டு ஒட்டரை அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒட்டரை அடித்து ஃபுல்லாக ரூமையும் கூட்டி எடுத்தாச்சு. துடைக்கும் போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முகப்பில் இருந்து போனோம்னா நம்ம ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் முகப்பை ஃபஸ்ட்டு கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். முகப்பில் தண்ணி ஊற்றி அலசி விட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாளுக்கு மேலே ஆகிடுச்சு. சரி ரொம்ப அழுக்கான மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை மாப் போடாமல் தண்ணி ஊற்றி அலசிடலான்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி அலச ஆரம்பித்தாச்சு. அலசிட்டு இருக்கும்போது ரொம்பவே பழிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே மாப் போடலான்னு சொல்லிட்டு கதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு மாப்போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப எந்த இடத்துல அழுக்காக இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவேன். அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாப் போடும்போது. குழந்தைங்க வீட்டில் இருக்கனால கண்டிப்பாக அழுக்காக தான் செய்யும், ஒன்றுமே பண்ண முடியாது. அதை ஸ்கூல் ப்ராஜெக்ட்டு கம்முன்னு ஊற்றி வச்சு எல்லாம் ரொம்ப கருப்பாக ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. வீடெல்லாம் துவைச்சப்போ தான் ரொம்பவே பார்க்கவே சுத்தமாக நீட்டாக இருந்துச்சு வீடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைம் 2 கிட்ட ஆக போச்சு. சரி கேஸே நம்ம கழுவி சுத்தம் பண்ணிடலாம், சாப்பாடுலாம் செஞ்சு வச்சாச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிட யாரும் வரல. கேஸு கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. அதையும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மணி பார்த்திங்கன்னா இது க்ளீன் பண்ணுறதுக்கே வந்துட்டாங்க சாப்பிட. எல்லாம் சாப்பிட்டு போட்டு நம்ம சாப்பிட்டாச்சு. மணி பார்த்திங்கன்னா 5 மணி ஆயிடுச்சு.
நம்ம பாதியில் விட்டுட்டு போன ஸ்டிச்சிங் வேலையை ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு தாவணி இது செலக்ட் பண்ணியாச்சு இல்லையா. இதுக்குள்ளே பார்டரை மட்டும் தைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஓரளவு முக்கால்வாசி வேலை வந்து இதில் முடிஞ்சிச்சு. அதை தைச்சிட்டு பார்த்தா மணி 6 ஆகிடுச்சு. சரி அப்போ தான் துவைச்ச துணி ஞாபகம் வந்துச்சு. சரி அதை போய் காயப்படலாம் மாடிக்கு தான். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு மாடியில் எப்போவுமே 5 மணி 6 மணிக்கு மேலே இப்படி தான் கூட்டமாக பரவ போகும். பார்க்கவே ரொம்ப அழகாகவே இருக்கும். ஒரு வழியாக எல்லாத்தையும் காயப்போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மணி 8 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என் பாப்பா வந்து நாளைக்கு பக்ரீத்துக்கு மருதாணி வச்சுடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டால். ஒரு ஃபெஸ்டிவல்னாலே பார்த்திங்கனாலே வீடு க்ளீன் பண்ணுறது, மருதாணி இந்த மாதிரி தானே முக்கியமாக இருக்கும். புது ட்ரெஸ் வாங்குறது அது மாதிரி. சரி புது ட்ரெஸ்ஸும் தைச்சாச்சு, வீடு கிளியர் பண்ணியாச்சு. சரி மருதாணி தான் பேலன்ஸ், அதையும் போட்டலான்னு சொல்லிட்டு போட்டாச்சு. என்னோடய விளாக் இவ்வளோ தான். இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறையா அடுத்து விளாகு வீடியோ எல்லாமே வரும், ரெசிபி எல்லாமே. அதை பார்க்குறதுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். இதான் என் பொண்ணு போட்ட மாதிரி தான். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.